டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்து வருகிறார். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இரண்டாவது நாளாக டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? டாஸ்மாக் முறைகேடு வழக்குல அடுத்தடுத்த நடவடிக்கையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே 12 இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியுள்ள நிலையில அதை வைத்து ஒவ்வொருவருக்கா சம்மன் அனுப்பி இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே டாஸ்மாகோட மேலாண் இயக்குனரான விஷாகனிடம் 2 முறை சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 10 மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இந்த நிலையில அடுத்ததாக இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி இருவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. டாஸ்மாகோட GM சங்கீதா மற்றும் DGM ஜோதி சங்கர் ஆகியோருக்கு இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில தற்போது டாஸ்மாகோட நிறுவனத்தின் பொது மேலாளர் ஜோதி சங்கர் தற்போது விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே டிரான்ஸ்பர் உள்ளிட்ட பல்வேறு செயல்களுக்கு இவர்கள் லஞ்சம் பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்த நிலையில அது தொடர்பாக இவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கொள்முதல் டாஸ்மாக் மற்றும் பல்வேறு பாட்டில்கள் கொள்முதல்கள் இவரிடம் செய்த நிலையில இவரிடம் அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையானது 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.